வெல்கம் டு விஷன் எக்கானமி. எக்கனாமிக்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நம்மளுக்கு ஃபினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபினான்ஸ் கமிஷனுக்கான ஆர்டிக்கல் நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 280 ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பேசுது. அப்போ ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன் வந்து ஆர்டிக்கல் 280 கிளாஸ் 3 அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேசுது. அப்போ ஃபினான்ஸ் கமிஷன் எதுக்காக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போது ஒரு சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ ஷேர்ஸ், அதாவது அந்த ரெவென்யூ ஷேர்ஸ் போகணும், அதை பற்றியான ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறவங்க தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன். அப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து ஒரு சேர்மன் ப்ளஸ் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. முதல்ல ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நம்மளுக்கு 1951 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய ரெக்கமெண்டேஷன் 52லேருந்து 57 வரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யாருன்னா கேசி நியோஜி. இப்போ 16வது ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது. அதனுடைய சேர்மன் யாருன்னா அரவிந்த் பனகாரியா, 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன். ஸோ இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 42% ஸ்டேட்டுக்கான ரெவென்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுதான் நம்முடைய ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஹிஸ்டரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.